சார் என் பேர் முத்துக்குமார், சிவகாசி பேசுகிறேன். நான் எம்பிஏ லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்கேன். 2 வருஷம் காலேஜில் படிக்காத நான் வெறும் 5% தான் சார் சொல்லிக் கொடுத்துல, ஒரு 5% மட்டும் தான் எனக்கு காலேஜ் சொல்லிக் கொடுத்தாங்க. ஆனால் எக்ஸ்போர்ட் தான் பண்ணணும்னு சொல்லி நான் யூஜி படிக்கிற போதே முடிவு பண்ணிட்டேன். அந்த யூஜி நான் ஒரு செகண்ட் இயர் எண்டிங்லேயே முடிவு பண்ணிட்டேன். ஆனால் இப்போது கொஞ்சம் லேட்டாக தான் நான் இப்போ எம்பிஏ ஒரு 2 வருஷம், யூஜி ஒரு வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டேன், 3 வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டேன். 3 வருஷம் வேஸ்ட் பண்ணதும் இல்லாமல் ஒரு 7 லட்சம் கிட்ட வேஸ்ட் பண்ணிட்டேன். எம்பிஏ ஜாயின் பண்ணி அங்கே ஒரு 2 வருஷம் ஃபீஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. ஆனால் அங்கே வெறும் 5% தான் சொல்லிக் கொடுத்தாங்க. ஆனால் சார் தான் எங்களுக்கு ஃபுல்லாக A to Z எக்ஸ்போர்ட்டில் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. எம்பிஏ பிடிச்சி எங்களாலேயே அந்த அளவு கிளியரான டேட்டா தெரில. இப்போ படிக்காதவங்களாம் நிறைய பேர் ஏமாத்துறாங்க. அவங்களாம் கொஞ்சம் சேஃப்டியாக இருந்தவங்க. ஏன்னா எம்பிஏலே அந்த அளவுக்கு கிளியராக சொல்லி கொடுக்கல, ஃபீஸ் மட்டும் தான் வாங்குறாங்க. நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் லாஜிஸ்டிக்ஸ் நிறையா படிச்சிருக்காங்க வேறு வேறு காலேஜில். அங்கேயுமே இந்த அளவு டேட்டா யாருமே கொடுக்கல. எப்படி இப்படி பண்ணணும்னு சொல்லி சும்மா பேசிக்காக இதுதான் அப்படின்னு சொல்லி ப்ராக்டிக்கலாக எதுவுமே கிடையாது. ஃபுல்லாக தியரி மட்டும் தான் சொல்லி தருவாங்க. இதுலேயுமே இப்போ சார்லாம் ரியல் டைமாக டாக்குமெண்ட்ஸ்லாம் காமிச்சு சொல்லி தருவாங்க. ஆனால் எங்கள் காலேஜில் அப்படி எதுவும் கிடையாது. மற்ற இன்ஸ்டியூட்லாம் 1 டே இல்லை 1 வீக்கில் நாங்கள் எக்ஸ்போர்ட் சொல்லி தந்துடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே சிஹெச்சியில் சார் ஒரு டாப்பிக்கே 1 நாள் இல்லை 2 நாள் எடுப்பாங்க. அதுவும் சொல்லி கொடுத்தது மட்டும் இல்லாமல் இப்போ ப்ரைசிங் கிளாஸ்லாம் எங்களுக்கு நடந்தது. 1 டே ஃபுல்லாக கிளாஸ் நடத்துனாங்க. 1 டே இல்லை, ரொம்ப நாள் போச்சு. அப்படியும் புரியலன்னா ஸ்பெஷல் கிளாஸ் வச்சு வீக்கெண்டில் வச்சாங்க. அப்போவும் கிளியராக ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரையும் சொல்லி கொடுத்தாங்க. சொல்லி கொடுத்து முடிச்சுட்டு இப்போ ஒன்றும் தெரியலனா பிரச்சனை இல்லை, நீங்கள் ஆர்டர் எடுத்து ப்ரைசிங் அப்போ என்கிட்ட கொண்டு வாங்க, நான் உங்களுக்கு பண்ணித்தேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்படிலாம் யாருமே எந்த இன்ஸ்டியூட் வச்சிருக்கவங்க சொல்லித்தர மாட்டாங்க, இப்படி சொல்லவும் மாட்டாங்க. ஏன்னா எல்லாருமே இந்த உலகில் சுயநலமாக தான் இருக்காங்க. ஃபஸ்ட் டைம் இப்படி ஒரு எஜுகேட்டரை பார்க்குறேன் நான். மற்ற இன்ஸ்டியூட்லலாம் 1 டே வச்சுட்டு அவங்க எப்படி நம்மகிட்ட இருந்து காசை வாங்கணும்னு சொல்லி தான் பார்க்குறாங்க. வாங்கிட்டு அனுப்பி விட்டுருவாங்க. நம்ம திரும்ப கால் பண்ணால் கூட எடுக்க மாட்டாங்க. அப்படி எடுத்தாலுமே நாங்கள் ஏன் ஆர்டர் கிடைக்குதுன்னு கேட்டாங்கன்னா, நீங்கள் வெப்சைட் கிரியேட் பண்ணுங்கள், நாங்களே கிரியேட் பண்ணி தர்றோம்னா அதுக்கு ஒரு அமௌண்ட்டு. அப்புறம் B2Bலாம் சும்மா ஒரு ஃபேக்காக ஒரு B2B வச்சுருக்காங்க எல்லாம். அதையும் ஒரு மக்கள்கிட்ட அதில் ஒரு காசு வாங்கிடுறாங்க. கூட எடுத்துறேன்னு சொல்லி அதில் ஒரு அமௌண்ட் வாங்குறாங்க. ஃபுல்லாக மக்கள் ஏமாத்தணும்னு தான் பார்க்குறாங்க. ஆனால் சார் எங்களுக்கு நீங்கள் ஃபீஸ் கூட லேட்டாக பே பண்ணுங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு கற்றுக்கோங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நாங்கள் சொல்லி கொடுத்தது பிடிச்சதுனா மட்டும் கிளாஸ் அட்டன் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் கொஞ்சம் எல்லாம் வெளியில் விசாரித்து எல்லாத்தையும் கேட்டுட்டு ஜாயின் பண்ணுங்கள். ஃபுல்லாக கூகுளில் பாருங்கள், ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு ஜாயின் பண்ணுங்கள். யாரும் ஸ்டூடெண்ட்ஸ் அப்புறம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் எக்ஸ்போர்ட் தான் பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் படிக்கிறப்பவே நீங்கள் கோர்ஸ் ஜாயின் பண்ணி கற்றுக்கிட்டு நீங்கள் இப்போ EHCலே படித்தவங்களும் இப்போவே படிச்சுருக்கும் போதே எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க யூஜிலே. அந்த மாதிரி பண்ணுங்க. வேறு எங்கேயும் சேர்ந்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, மணியை வேஸ்ட் பண்ணாதீங்க சார். தேங்க்யூ சார். ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணதாலையும் ஐஇ கோடு எடுத்ததாலையும் முட்டாள்தனமா என்ன ஒரு எக்ஸ்போர்ட்டர்னு நானே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆரம்பிச்சதோட சரி, நானும் என் பிசினஸும் ஒரே இடத்துல தான் நின்னுகிட்டு இருந்தோம். எப்பவுமே கூட இருப்பேன்னு சொன்ன ட்ரெயினர் ஒரு தடவை கூட என் போனை எடுக்காதப்ப இனி என்ன பண்றது, யாருக்கிட்ட கேட்கறது, ஒண்ணுமே புரியல.